பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்கு பாருங்கம்மா. வாயில் போட்டாக்கா வெண்ணெய் மாதிரி கரையும் பாருங்கம்மா. சரிங்களா? வாங்க இன்னைக்கு அருமையான ஒரு முறுக்கு தயார் பண்ணிடலாம். 1 கப்பு இடியப்ப மாவு இருந்தால் போதும்மா. இடியப்ப மாவு கடையில் வாங்கினதா இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் தயார் பண்ண மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து 1/4 கிலோ அளவுமா. இதுக்கு பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள், உப்பு. இப்போ அந்த பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போது இந்த பொட்டுக்கடலை மாவை இதில் சலிச்சாச்சுமா. மிக்சியில் அரைச்சி இதில் சலிச்சு விட்டுட்டேன். இதில் எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஒரு கரண்டி பெருங்காய பவுட்ரு கொஞ்சம், தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு கலந்து விட்டுக்கலாம். நல்லா இது சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மொறு மொறுண்டு 2 முறுக்கு வேணாலும் சாப்பிடுவாங்க, 4 முறுக்கு வேணாலும் சாப்பிடுவாங்க. இதில் கொஞ்சம் நெய்யாச்சும் எண்ணெயாச்சும் காய்ச்சி ஊற்றிடணும். அப்போ தான் நல்லா புரண்டு வரும். நெய் காய்ச்சிருக்கேன், இந்த இதில் ஊற்றிடலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கணும். இந்த நெய் எல்லாத்துலேயும் கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை முறுக்குன்னா யாரும் சொல்ல மாட்டாங்கம்மா. இது உளுந்து முறுக்கு மாதிரியே நல்லா சூப்பராக ருசியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. இந்த முறுக்கு நல்லா சுவையாக இருக்கும், பசங்களுக்கும் நல்லா கொடுக்கலாம், நம்மளும் பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். இது வந்து சுடு தண்ணிமா. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே கலந்துக்கோங்க. வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கம்மா. சேனல் இன்னும் மானிட்டேஷன் ஆகல, நீங்கள்லாம் பார்த்து ஆதரவு கொடுத்தா தான் மானிட்டேஷன் கொடுப்பாங்க. லைக் போடுங்க. நீங்கள் பார்த்தாலும் சரி, நீங்கள் பார்க்கலனாலும் ஒரு லைக் ஒன்று போட்டு விட்ருங்க. பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சின்ன சின்ன வீடியோவை தானே போட்டுக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கம்மா, எல்லோரும் பார்த்தா தான் மானிட்டேஷன் கிடைக்கும். இடியப்ப மாவு எப்படி பிசைகிறோமோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஓரளவுக்கு சூடு ஆறினோடனே கையால் பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாதுமா. இதுதான் மாவோட பதம். அப்போ தான் எண்ணெய் உரியாமல் இருக்கும். பார்த்துங்களா? இடியப்ப மாவுக்கு மேலே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சிடுறேன். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் புழிஞ்சு விட்டுடலாம். ஈஸியாக அப்படியே புளியத்துக்கு வரங்க. நான் சின்ன கடாயை வச்சுட்டேன், பெருசு வச்சா 2 புளியலாம். வேகட்டும். சாப்பிட நல்லா சுவையாக இருக்குங்க இந்த முறுக்கு. செய்கிறதும் ரொம்ப ஈஸி. அருமையான முறுக்கு ரெடிங்க. பாருங்களா, என்ன அருமையாக வந்துருக்கு பாருங்க. எடுத்துடலாம். சின்னதாக புளிஞ்சா 2 புளியலாம். ரொம்ப அழுத்தமாலாம் இல்லைங்க, லேசாக தான் இருக்குது.
போல் எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துகிட்டு காட்டுறேங்க. பாருங்க 5 நிமிஷம் கூட ஆகலை, 4 முறுக்கு சுட்டுட்டேன். இந்த மாதிரி எல்லா மாவிலையும் சுட்டுட்டு காட்டுறேங்க. $250 கிராம் மாவுக்கு, இடியப்ப மாவுக்கு எவ்வளவு முறுக்கு வந்திருக்கு பாருங்கம்மா. கடைசியில் மீண்டுத்தான் சீடை மாதிரி போட்டுட்டேன். பாருங்க, ரொம்ப ஈஸிமா, நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள், ஒரு 20 முறுக்கு மாதிரி வந்திருக்குமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேம்மா. நன்றி, வணக்கம்.